உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் ஆர்த்தி, நான் மன்னார்குடியிலேருந்து வரேன். எங்கள் ஃபேமிலி வந்து ஹிந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான். எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஃபஸ்ட்டு ரசிக்கப்பட்டது எங்கள் அம்மா. அதனால் சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா பற்றி சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. அவங்க எங்களுக்கு வந்து டீப்பாக வந்து அவ்வளோ வந்து சத்தியம் தெரியாட்டினாலும் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கர்த்தர் வந்து நல்லவங்க, கர்த்தர் வந்து அன்பானவங்க அப்படிங்கிற அந்த சத்தியத்தில் தான் வளர்ந்தோம், நானும் தம்பியும். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து காருண்யாவில் தான் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து 2017 21 பேட்ச்சு படிச்சுட்டு இருந்தோம். இந்த சத்தியத்தில் இருந்துட்டு எது கேட்டாலும் ஏசப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலேயே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் காருண்யா போனதுக்கப்புறம் அவங்க ஏசப்பா பற்றி நிறையா சொல்லுவாங்க, ப்ரேயர் அதெல்லாம் நிறையா நடக்கும், கண்டக்ட் பண்ணுவாங்க, போய் அட்டன் பண்ணிட்டு அப்படி இருந்தோம். அப்போ வந்து 2020 அந்த கொரோனா லாக்டவுன் போட்டதில் வந்து வீட்டில் வந்து இருந்துட்டோம். அப்போ அம்மா சொன்னாங்க, அந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும், எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, ஜஸ்டின் பிரதர் மெசேஜ் நல்லா இருக்குது, கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கேட்டுட்டு ஒரு மாதிரி என்ன ஃபஸ்ட்டு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது தேவனுக்குள்ளே வரப்போ டீப்பாக வர்றது அப்போ ஸ்டார்டிங்காக இருந்ததுனால, சரி அம்மா தப்பாக நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க, அம்மா கரெக்டாக தான் சொல்லி தருவாங்க அப்படிங்கிறதுல வந்து சரி கேட்போம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து போய் டக்குன்னு கேட்கல. அப்புறம் ஒரு நாள் பார்க்குறப்ப ட்ரோல் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, என்ன இருக்குது 2 செகண்ட் வீடியோவில் எப்படி வந்து ஒருத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃபுல் மெசேஜ் ஒன்று போய் ஃபுல்லாக கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போய் ஃபுல்லாக கேட்டேன். பார்த்தா அதில் அவங்க ட்ரோல் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து தேவன் வந்து எவ்வளோ அன்பானவர்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ அன்பானவரானு அந்த மெசேஜில் தான் கத்திட்டு, அதுக்கப்புறம் சரி நம்ம மெசேஜ் டெய்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிரதர் வந்து லைவ் போடுறப்பெல்லாம் வந்து கரெக்டாக அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கேட்க ஆரம்பிச்சாச்சு. 2020 தான் ஃபஸ்ட்டு 2020 நவம்பரில் தான் பிரதரோட அந்த மெசேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கேட்க ஆரம்பித்தது. அப்போ வந்து கேட்டுட்டு இருந்தோம். 2021 வந்து காலேஜ் வந்து பாஸ் அவுட்டு 4th இயர். கொரோனா டைம்ங்கிறதுனால வந்து லாக்டவுன் தான், அவ்வளோவா கேம்பஸ் எதுவுமே வரல. அக்ரி இன்ஜினியரிங்கிறது வந்து அந்த புது கோர்ஸாக வேறு இருந்துச்சு, பெருசாக வந்து அவ்வளோ வந்து இதெல்லாம் வராததுனால சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் வந்து அப்போ வந்து ஜாபை பற்றின மைண்ட் செட்டே இல்லை, கடவுளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வளரணும், அதுதான் வந்து இருந்துச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்புறம் எல்லாமே கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற வசனம் இருந்ததுனால சரி தேவன் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்குள்ள அந்த இதுதான் இருந்துச்சு. கரெக்டாக 2021 எனக்கு ஆகஸ்ட் அப்போ கிராஜுவேஷனு, ஜூலை ஆகிட்டு என்ன படிக்கிறது, என்ன அடுத்தது ஜாப் தானே, என்ன போகிறது எதுவுமே தெரிலையே, சுத்தமாக ஒரு ஓப்பனிங் கூட இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப என் ஃப்ரெண்டு ஒரு வசனம் வந்துச்சு ஃபஸ்ட்டு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு சண்டே மெசேஜ் அப்போ அந்த வசனம் வந்துச்சு. வந்தது ஒரு வாட்டி வராமல் அது திரும்ப ஒரு 2-3 வாட்டி ஒரு 5 வாட்டி ஒரே நாளில் வந்துச்சா. சரி அப்போ நம்மளுக்கு தேவன் போதிப்பாங்க போல், எந்த பாதையில் நம்ம நடக்கணும் அப்படின்னு போதிப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி, இது மாதிரி நமக்கு வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கான், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படித்தா வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது ஏஐ போஸ்டிங் இருக்கான், நம்ம அதுக்கு படிக்கலாமா அப்படின்னு திடீர்னு அவளாவே கேட்டான். சரி நம்ம படிக்கலாம், எதுவுமே தெரில, சரி இதுதான் அந்த ஓப்பனிங் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு 2 பேரும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிராஜுவேஷன் எனக்கு ஆகஸ்ட்டுக்கு ஜூலையிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இதுதான் அந்த பாதை போல், தேவன் இதை தான் சொல்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் வந்து இதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்து போயாச்சு. நோட்டிஃபிகேஷன்லாம் ஆனால் வரல, ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் தெரியும். நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போ ரிலீஸ் பண்ணல, 2021 ரிலீஸ் பண்ணல. அப்புறம் வந்து 2022 ஆகிடுச்சு, நோட்டிஃபிகேஷனே வரல. அப்புறம் வந்து 2021 டிசம்பரில் சொன்னாங்க, உங்களுக்கு February மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி February 2022 ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் வந்து
கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ப்ரிப்பரேஷன்லேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2022 ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷனே வரல. அதுக்கப்புறம் மார்ச் 3 அன்னைக்கு காலையிலே தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு மட்டும் வந்துச்சு. என்னடா விக்டரின்னு வருதே, இது நம்மளா யோசிக்கிறோம் போல், தூங்கி எழுந்திரிச்சோன்னே வந்துச்சா, சரி நம்மளா யோசிக்கிறோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 நாளாக வந்து தொடர்ந்து விக்டரிங்கிற வார்த்தையிலேயே வந்து வேர்டு பைபிள் வேர்ட்ஸ் வருது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஜெயமோ கத்தரால் வரும்னு சொல்லிட்டு அந்த விக்டரி ரிலேட்டட் மெசேஜே வர ஆரம்பிச்சிட்டு, சரி அதான் வந்துடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த மார்ச் எண்டில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இது மாதிரி எக்ஸாம் வந்துடும், எப்போனா ஜூனில் வரும், இல்லாட்டி ஜூனில் வந்துடும், ஜூலையில் எப்போயாச்சும் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு விட்டேன். அடுத்த மாதம் வந்து 2022 ஏப்ரலில் கரெக்டாக தினம் ஒரு தீக்குச்சி புக்கு போடுவாங்கல்ல, அந்த புக்கு கவரில் பூரண வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ், அந்த ரேப்பரில் பூரண வெற்றி அப்படின்னு இருந்துச்சு. சரி நான் வந்து விக்டரினா அது அந்த எக்ஸாம்னா ஒரு 2-3 ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, நான் வந்து சரி வெற்றினா ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஜெயித்தாலும் ஜெயந்தான், ரெண்டாவதுலாம் என்ன ஆகுங்கிற அப்படியும் யோசிச்சுட்டு இருந்தேன். பூரண வெற்றினா என்னது, கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நடுவழியில் நின்று போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனமும் சொல்லிட்டு தேவனோட அந்த வசனத்திலேயே வந்து என்னை நான் அப்படியே பலப்படுத்திக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் எக்ஸாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ அந்த நான் பயம்லாம் கன்ஃபியூஷன் அதெல்லாம் சகஜமாக வரும் அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ வந்து பிரதர் மெசேஜ் கேட்குறப்ப பிரதர் சொன்னாங்க, டூ யுவர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்போ நம்மளோட பெஸ்ட்டு வந்து நம்மளால எக்ஸாம் அன்னைக்கு எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோதான், அது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு விட்டுருவோம், கடவுள் கையில் கொடுத்துருவோம், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரேயரில் வச்சுருந்தேன், அது வந்து அந்த பயத்தை வந்து ரொம்ப கொண்டு போகாமல் அதோட விட்டுட்டு அப்படி இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஜூலை 2 அன்னைக்கு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி ஜூலை 2 அன்னைக்கு எக்ஸாம் எழுதினேன். ஜூலை எழுதிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு இதுதான், நான் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 5:30 மணிக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு மயில் வந்து பறக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன மயில் இவ்வளோ தூரம் பறந்து நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ தான் ஜான்ஜபராஜ் பிரதர் வந்து உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கார், கைவிட மாட்டார், தொடர்ந்து துதிசை மனமே உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து ஜூலை 2, 2022 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இந்த பாட்டு நம்ம பாடிட்டு தொடர்ந்து துதி செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு மயில் இருந்துச்சு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஜூலை 3 வந்து சண்டே அன்னைக்கு காலையில் வந்து என்னன்னா, இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஆர்வ கோளாறுல சரி வந்து நம்ம எல்லாம் ஆன்சர் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுல என்ன பண்ணிட்டேன், அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இதுக்கு மைனஸ் மார்க்லாம் கிடையாது, இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து டேலி பண்ணி ஒரு இது போடுற மாதிரி இருக்கும் மார்க், அதுக்கு மட்டும்தான் மைனஸ் மார்க்கு. நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன், பார்த்தா அதில் கோளாறு பண்ணி வச்சுட்டேன், மைனஸ் மார்க்கில் போயிடுச்சு. அது பார்த்துட்டு மெசேஜ் பாட்டிக்கு வீட்டில் தான் ஆன்லைனில் தான் கேட்டுட்ருப்போமா, வீட்டில் மெசேஜ் பாட்டிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, சரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. மைனஸ் மார்க்கில் போயிட்டா காம்படிஷன் வேறு நிறையா இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததில் அதுக்கப்புறம் பார்த்தா பிரதர் அன்னைக்கு ஜஸ்டின் பிரதர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. அதில் வந்து மயில் பற்றி சொன்னாங்க. என்னன்னா, நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து மயில் வந்து ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு, ஸ்டேஜில் மயில் இருந்துச்சுன்னா நான் பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, மயில்னு இருந்தால் பெருமை கிடையாது, அது ரிசரக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ அதுக்கு தான் நம்மளுக்கு நேற்று மயிலை காமிச்சாங்களோ, நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, சரி நம்மளுக்கு தைரியம் கொடுக்க தான் மயிலை காமிச்சிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீட்பர் உயிரோட தானே இருக்காரு, நான் மதியனமாக செஞ்ச வேலையெல்லாம் அவர் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி மீட்பர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த 22 ஜூலை அப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரிசல்ட் ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப லேட்டாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து குரூப் 2 எக்ஸாமோட அந்த ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கு என் எக்ஸாம் வந்து ஜூலையில் நடந்துச்சு, குரூப் 2 எக்ஸாம் வந்து மே மந்த் நடந்துச்சு 2022லேயே. அப்போ வந்து நவம்பர் மந்த் வந்து விட்டுட்டாங்களா குரூப் 2 ரிசல்ட் வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் விட்டுருந்தாங்க. அதில் வந்து நான் சும்மா எழுதியிருந்தேன், ஒரு முன்னாடி ஒரு இதுக்காக போய் சும்மா எழுதி வச்சுருந்தேன். அதில் பார்த்தா சரி என்னமோ நான் வந்து ஃபுல்லாக நல்லா படிச்சு எழுதுன மாதிரி சரி வந்துடும் இதுலேயும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதில் வரல என் நம்பர். அவ்வளோதான் பயம் வந்துருச்சு, படுத்துட்டேன். வீட்டிலலாம் யார்ட்டையுமே சொல்லலை, படுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அது வந்து பிரதர் மெசேஜ் நைட் அந்த ஷார்ட்ஸ் மாதிரிலாம் வரும், நைட்டு போடுவாங்க, நெக்ஸ்ட் டே மெசேஜ் வந்து நைட்டு 10:30 போடுவாங்க. அப்போ வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, என்னடா நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு பயத்திலே தூங்கிட்டு திரும்ப அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்தா அந்த இது மட்டும் அந்த தம்ப்நெயில் மட்டும் தெரியுது, என்னன்னா சொன்னதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. சரி நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொன்னாங்க, அப்போ நம்மளுக்கு சொன்னதை செஞ்சுருவாங்க, நம்ம ரிசல்ட்டில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
இது பண்ணால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து Jan 13 அப்போ தான் ரிசல்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துச்சு. 10ஆம் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அதுக்கப்புறம் 2-3 ரவுண்டு இன்டர்வியூ நடந்துச்சு. எல்லாத்துக்கும் 2 வாட்டி ரிசல்ட் மாதிரி விட்டாங்க. கரெக்டாக வந்து எனக்கு March 2022 வந்து வெற்றின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்துச்சு. கரெக்டாக March 2023 எனக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டாங்க. அதில் வந்து என் பேர் வந்துருச்சு. நான் என்ட்ரு ஆகிட்டேன் அந்த இதில். அதே மாதிரி April 2022 வந்து அந்த கவரில் பூரண வெற்றின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இது வந்துச்சா. அதே வந்து April 2023 ஏப்ரலில் எனக்கு அலாட்மெண்ட் லெட்டரும் கொடுத்துட்டாங்க. கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒரு வருஷம் வந்து அந்த கோர்ட் கேஸ்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு எல்லாமே ஒரு இதாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2024 ஃபெப்ரவரியில் தான் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2024 மார்ச்சில் சேலரி ஃபஸ்ட்டு கிரெடிட் பண்ணாங்க. 2024 ஏப்ரலில் தான் அந்த பூரண வெற்றின்னு எனக்கு 2022 தேவன் சொன்னாங்க. 2024 ஏப்ரலில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுதான் வந்து பூரண வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். தேவனுக்கு நன்றி. இன்றைக்கி வந்து 25 ஆகிட்டு இப்போ தான் வந்து சாட்சி சொல்கிறேன். இது இப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. தேவனுக்கு நன்றி. தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் DJ